குழந்தைகளா, இதுல யாரு ஓட்டப்பந்தயத்துல ஜெயிப்பாங்க? முயலா, ஆமையா? பாப்போமா? ஒரு அழகான காட்டுல ஒரு வேகமா ஓடக்கூடிய முயலும் மெதுவா செல்லக்கூடிய ஆமையும் வாழ்ந்து வந்தது. முயல் தன் வேகத்தை எண்ணி ரொம்ப கர்வம் கொண்டது. ஆமைய பார்த்து, ஹாஹாஹா, நீ ரொம்ப மெதுவா நடக்கிற, நான் காற்றை விட வேகமா ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ஆமைய கிண்டல் செஞ்சுட்டு இருந்தது. முயல் ஆமை கிட்ட ஓட்ட பந்தயத்துக்கு நீ வரியா அப்படின்னு வம்பு இழுத்தது. ஆமையும் இதோட கர்வத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்குச்சு. ஆமைக்கும் முயலுக்கும் ஓட்ட பந்தயம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் அதை பார்க்க வந்தாங்க. போட்டி ஆரம்பிச்சது. முயல் ரொம்ப வேகமா ஓடிச்சு. ஆமை மெதுவா முயல் பின்னாடி ஓடி வந்தது. முயல் நினைச்சது, எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன், எனவே கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி மரத்தடியில தூங்கிடுச்சு. ஆனா ஆமை ஓய்வில்லாம தன்னுடைய மெதுவான வேகத்துல தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசியில ஆமை ஜெயிச்சிடுச்சு. முயல் தன்னுடைய சோம்பேறித்தனத்தை நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டுச்சு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வெற்றிக்கு பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் இருந்தா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.